தாவேகா உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை சந்திக்க இருக்கிறார். இன்னும் 2 நாட்கள்ல தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து முடித்திருப்பார். அதற்கு பிறகு நவம்பர் முதல் வாரத்திலிருந்து மக்களை சந்திக்கும் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இதுதான் நான் உங்ககிட்ட முதல்ல தெரிவிச்சு நான் ஆசைப்படுறேன். இது ஏன் போகல, எதுக்காக இந்த டிலே, என்ன விஷயம் ஏதுன்றதை பத்திலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் பின்னாடி வீடியோல சொல்றேன். இதை நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சிடணும். ஏன்னா முதல்ல நீங்க ஏன்னா நிறைய பேர் கிட்டதான் எப்போ பார்க்க போறாரு, எப்போ பேச போறாரு, என்ன நடக்குது, ஏன் இந்த அமைதி, பல கேள்விகள், பல பேரோட சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு நான் பதில் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதாவது கரூர் மக்களை தளபதி அவர்கள் சந்திப்பதற்கு எதற்காக இவ்வளவு லேட்டு, ஏன் இந்த காரணம், எதற்காக இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்றத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. கரூர்ல எதிர்பாராத விதமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது 41 பேர் இறந்து போனது ஒரு மிகப்பெரிய துர்சம்பவம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்பட்டதே கிடையாது. இது முதல் முறையா நடக்குதுன்னும் போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், அந்த மக்கள் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்னதான் இருந்தாலும் பணம் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிரை திரும்ப நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. அதனால அந்த மக்களோட உணர்வுகளுக்கும் அந்த துக்கத்திலையும் கலந்து கொள்றதுக்காக தான் தளபதி அவர்கள் கடந்த 15 நாட்களாக அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொன்ன அந்த 20 லட்சம் ரூபாயையும் ஆர்டிஜிஎஸ் மூலியமாக 41 குடும்பங்களுக்கும் செலுத்தி விட்டார். ஏன்னா நம்ம போறோம் போகலன்னு ரெண்டாவது, நாம சொன்னபடி அந்த மக்களுக்கு அந்த தொகையை நம்ம கொடுத்துடணும், லேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்து விட்டார். அதுலயும் ஒரு சில விமர்சனங்கள் வச்சாங்க. அதாவது தளபதிக்கு எதிராக சிபிஐக்கு போனாங்க, இது எங்க தாவேகாவினர் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு கோர்ட்ல 2 விக்டிம்ஸை இவங்க பிளே பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு அந்த 41 குடும்பங்கள் அந்த 2 குடும்பத்தை விட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டையும் நம் கழகத்தின் மேல எடுத்து வைத்தாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அனைத்து குடும்பங்களுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் தொகையானது அனுப்பப்பட்டது. அது முதல் தகவல். எதுக்காக இந்த டிலேன்னு கேட்டீங்கன்னா, இங்க எது முடியும் எது முடியாதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. முதல்ல அங்க தளபதி அவர்கள் போகணும், போகிறதுக்கு அனுமதி கிடைக்கணும். அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு 41 குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது அங்க மக்கள் மறுபடியும் திரண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு மண்டபங்கள் சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏதாச்சும் ஒரு மண்டபத்துல சூஸ் பண்ணி கரூர்ல நம்ம அவங்களை எல்லாரையும் வர வச்சு அவங்களை பார்த்துடலாம் என்ற பிளான் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்யாண மண்டபமும் நமக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா ஒரு ஆடிட்டோரியம் எல்லா இடத்துலையும் நான் போய் பேசியாச்சு. எந்த இடத்துலையும் அதற்கான முறையான அனுமதிகள் கிடைக்கல. போய் கேட்கிறோம், எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை நான் பொதுமக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். எதற்காக கிடைக்க மாட்டுது? ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கட்சியின் தலைவன் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இவங்க இதை வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு அந்த மக்களையே கொச்சைப்படுத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கூட்டம் இறங்கி இருக்கணும் பொழுது இவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு அச்சம் யாருக்கா இருந்தாலும் வரும். எல்லா தரப்புல இருந்தும் யோசிக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு ராம்குமாராக, ஒரு பார்வையாளராக நம்ம 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் போது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம 1000 விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் ஒரு பொறுப்பான தலைவன் என்ற முறையில அவர் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தன் சார்ந்து மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் தொண்டர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாத வண்ணம் யோசிக்கிறவன் தான் சிறந்த தலைவன். அதைத்தான் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா இதை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுதான் இப்போ கன்க்ளூஷனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் 2 நாட்கள்ல அந்த மக்களை தளபதி அவர்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் முடிந்ததற்கு பிறகு மக்கள் சந்திக்கும் நிகழ்வு, மீண்டும் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் பலமாக இவங்க நினைச்சதெல்லாம் என்னன்னா பகல் கனவு கண்டாங்க. தமிழக வெற்றி கழகம் இதோட முடிஞ்சிடுச்சு, திரும்ப அவரால் எழுந்து வரவே முடியாது என்ற ஒரு பகல் கனவுலையும் ஒரு ஆசையிலையும் கொண்டாட்டத்திலையும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்த நேரத்துலதான் மீண்டும் தளபதி அவர்கள் நவம்பர் மாதத்தில் இருந்து தன் தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான நெறிமுறைகள் என்ன, ஏன்னா இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்கான வழிகள் என்ன, பாலிசிஸ் என்ன, வழிகாட்டுதல்கள் என்னன்றதெல்லாம் பிளான் பண்ணி அதற்கான பிளானிங் தான் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எதற்காக அமைதியா இருக்கீங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா திரும்ப இந்த சம்பவம் நடந்தா இவங்க என்ன பேசுவாங்க, ஏதாவது ஒருத்தர் மயக்கம் போட்டு வீழ்ந்தா கூட அது பூதாகாரமாக்கப்படும் மீடியாக்கள். நீங்க நல்லா யோசிச்சீங்க. எல்லா கட்சி மாநாடுகள்லயும் எல்லா கட்சி தேர்தல்கள் பிரச்சார பரப்புரையின் போது ஒரு சில இடங்கள்ல சில அசம்பாவிதங்கள் நடக்கும், சிலர் மயக்கம் போட்டு விழுறது யூஷுவல். அது காலகாலமா நடக்கிறது. அதுக்கான முதலுதவிகள் நாம பண்றோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைத்திருந்த பிறகும்
இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஒரு சகஜமான ஒண்ணு. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட, அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு சம்பவம் இது நடந்திருக்கு. இப்போ திரும்ப மேலும் பிரச்சார பரப்புரைக்கு தளபதி போறாருன்னும் போது கூட்டம் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியும். இவங்க நினைக்கிறாங்க தளபதிக்கான அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு, செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் சுத்தமா இல்லை. இன்னும் மக்கள் கூட்டம் அதிகம் வரத்தான் போறாங்க, அவரை ஆதரிக்கத்தான் போறாங்க, அவங்கள பார்க்கத்தான் போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேலும் இந்த சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கான வழிகள் என்னன்றதன் திட்டமிடல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம அரசியல் செய்யறதை தாண்டி தனி மனிதனாக ஒவ்வொரு உயிர்களும் முக்கியம். இங்க திமுக எதிர்த்து ஏன் பேசல, ஏன் இதுக்கு பதில் சொல்லல, ஏன் இதுக்கு பேசலன்னும் போது அவங்களை எப்போனாலும் அடிக்கலாம். அது அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது கடமைக்கு நம்ம பேசணும், கடமைக்கு ஒண்ணு செய்யணுன்ற ஒரு தளபதி கிடையாதுன்றத நான் பல நேரங்களில் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது தளபதியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கடமைக்கு ஒரு விஷயத்த தளபதி பேச மாட்டாரு, அது அவர் உணரணும். அதுல கரெக்டான ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் பேசுவார். அதே மாதிரி யார் கீ போட்டாலும் ஆடுற பொம்மை கிடையாது தளபதி. அதை முதல்ல நீங்க தெளிவுபடுத்திங்க. இவர் பேச்சு கேட்டாடுறாரு, அவர் பேச்சு கேட்டாடுறாரு, அந்த கதெல்லாம் கிடையாது. கட்சியின் முகம் யார்? தமிழக வெற்றி கழகத்தின் முகம் தளபதி விஜய் அவர்கள். அவர் சொல்றதை வச்சுதான், அவர் முடிவெடுக்கிறத வச்சுதான் இங்க எல்லாமே நடக்குது. இங்க அண்ணன் ஆனந்த் அவர்களோ, அருண்ராஜ் அவர்களோ, அண்ணன் ஆதவ் அவர்களோ, இல்ல ஜான் அவர்களோ, இவங்க யார் சொல்லி அவர் கேட்கிற ஆள் கிடையாது. அவருக்கு சரின்னு பட்டா அதை செய்வார், இல்லைன்னா அதை செய்ய மாட்டார். இப்படி இருக்கும்போது கட்சியின் முகம் தளபதி விஜய் அவர்களின் முடிவின்படிதான் இங்க எல்லாமே நடக்குது. அதை புரிஞ்சிக்காம நம்ம ஏன் அமைதியா இருக்காரு, ஏன் பேசல, ஏன் அரசியல் பண்ணல? முதல்ல அந்த மக்களை சந்திச்சிருவோம். இப்போ ஓகே, நீங்க உங்க கூற்றுப்படியே வர அமைதியா இருக்காரு, எதுவும் பேசலன்றீங்க. சரி, பேசனா இந்த இஷ்யூ வச்சு இப்போ எதனா ஒரு அறிக்கை எதனா விடுறாங்கன்னா, அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், 41 குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, அரசியல் பண்றீங்களா நீங்க? வெக்கமா இல்லையானு இதே வாய் பேசும். எப்போ நீங்க அந்த மக்களை சந்திக்க போறீங்க? அந்த மக்களை சந்திக்காம நீங்க அரசியல் பண்றீங்களே, அப்போ உங்க நோக்கம் அரசியல் பண்றதுதான். அந்த மக்கள் பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு இதே வாடகை வாய்கள், தொங்கு சதைகள் பேசும். அப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? தலைவா, நீங்க முதல்ல போய் அவங்க சந்திங்கன்னு ஒரு முடிவு தளபதி அவர்கள் எடுத்துட்டாருன்னா அதை முடிக்கணும். முடிக்காம அதுல பின்வாங்க மாட்டாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால முதற்கட்டமா அந்த மக்களை சந்தித்து விட்டு அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட பணிகள், அடுத்த கட்ட நகர்வுகள், மக்கள் சந்திப்பு. இந்த திமுகவின் தோல் உரிக்கிற வேலையை நம்மளும் பார்க்க போறோம். சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்குள்ள ரொம்ப டெப்தா போகக்கூடாது. சிபிஐ விசாரணை நடந்திருக்கும் போது அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான புலனாய்வு விசாரணைகள்லாம் அவங்க திறம்பட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரதான் போகுது. இவங்களோட பதட்டமும் பயமும் நமக்கு நல்லா தெரியுது. இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத சிபிஐ கண்டுபிடிக்க போறாங்க. அது வரலாம் நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ண போறது இல்ல, பேச போறது இல்ல. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள போகிறார். முதல் கட்டம் இது முடிந்தது. இரண்டாவதாக, இந்த கட்டமைக்கப்படுற பிம்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொய்யை உருவாக்கத்தை இவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சிகள் இருக்கு பாருங்க. என்னென்ன முயற்சிகள் ஏற்படுறாங்க. நேற்று ஒரு காணொலி நான் பார்த்தேன். நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிடுறாரு. விலை உயர்ந்த ட்ரோன்கள், ரெட் டிராகன் கேமராக்கள், இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத கேமராக்களை இவங்க ட்ரோன்ல பறக்க விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசுறாரு. 27,000 பேர் திரண்டு விஜய் அடிப்பாங்கன்னு பேசுறாரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேணாமா இவரோட விசுவாசம் என்ன இருக்கு, இவர் யாருக்கு வாழாட்டுறாருன்றதெல்லாம் நம்ம இதை வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க நல்லா பாருங்க, மாநாட்டுல, விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தன்னிச்சையாக புதிய தலைமுறை, நியூஸ் 7, பாலிபர்னு அவங்க ஒரு ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாத அந்த லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இன்ஸ்டாகிராம்லாம் ரன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை நாங்க இவங்கள மாதிரி 10,000 கொடுத்து உள்ள வெளியே பேச வைக்கிற ஆட்கள் கிடையாது. தன்னெழுச்சியாக தலைவரை பார்க்க வேண்டும் என்றதுக்காக அவங்க வீடியோ ஃபுட்டேஜை கவர் பண்றாங்க. அவங்களோட வெப்சைட்லயோ, அவங்களோட யூடியூப் தளத்திலயோ, இல்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ பதிவிடுவதற்காக அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரோன் எடுத்துட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம ஒரே ஒரு ட்ரோன் தாங்க எடுத்துட்டு போறோம். அதை கவர் பண்ணிட்டு எங்க யூடியூப் சேனல்ல போறதுக்கும் எங்களோட ஐடி விங் பேஜ்ல போறதுக்காக அந்த ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு போறோம். இதை இவர் எப்படி திருப்பி விடுறாருன்னா, திரைப்படம் எடுக்கிறாங்க, ஜனநாயகன் திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக இந்த கேமராக்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு ஒண்ணு சொல்லி அபாண்டமான ஒரு பொய். ரெண்டாவதாக, நடிகைகள்லாம் அந்த கேரவான்குள்ள இருந்தாங்கன்னு வாய் கூசாம கொச்சையா பேசுறீங்களே, நீங்களாம் என்ன பத்திரிகையாளர்? நீங்க உங்களை துதி பாடுறதுக்கு ஒரு கூட்டம் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. பொய்ன்னு தெரிஞ்சே பேசுறாருங்க. நாக்கு கூசாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு காலத்துல நான்லாம் நக்கீரனுக்கு முட்டு கொடுத்திருந்தவன். நேர்மையான பத்திரிகை, நடுநிலையான பத்திரிகை, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய நக்கீரர் பரம்பரை இவங்க. யாரா இருந்தாலும் தோல் உரிச்சி காட்டுவாங்களான்னு சொல்லி நம்பின காலங்கள், சில்லறையை சிதற விட்ட காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்க இப்படி ஒரு மட்டமான, கேடுகட்ட, கீழ்த்தரமான ஒரு பத்திரிகையா செயல்படுவாங்கன்றத நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே கிடையாது. உண்மைத்தன்மை இருக்கணுங்க, ஒரு விஷயத்தை புலனாய்வு பண்ணணுங்க, கிராஸ் செக் பண்ணணுங்க. எதுவுமே பண்ணாம ஒரு 10 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு பொது தளத்துல நீங்க என்ன பேசுறீங்க?
சினிமாக்கு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு அந்த மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன இறந்து போனவர்களை நினைச்செல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாதுல்ல? உங்களுக்கு என்ன அதை வச்சு அரசியல் பண்ணணும்? தளபதியோட ஃப்ரேமை குறைக்கணும், அவரை டீப் ப்ரமோட் பண்ணணும், அவரை அசிங்கப்படுத்தணும், வீட்டில் உட்கார வைக்கணும் தான் நினைக்கிறீங்க. அவர் சினிமாவில் சந்திக்காத விமர்சனங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இது ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மீண்டு வருவாரு. மீண்டு வந்து திரும்ப இவங்களுக்கு என்ன பயம்னா, இவர் போய் தளபதி அந்த மக்களை சந்திச்சுட்டாருனா, திரும்ப இவர் பேசிட்டாருனா நம்மளால தாங்க முடியாதுல்ல. அடி பலமா இருக்கும், சாதாரணமான அடியா இருக்காது, மிகப்பெரிய அடியாக இருக்கும். அந்த அடியும் வலியும் உங்களால இந்த ஜென்மத்துக்கு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை தளபதி அவர்கள் ஆற்றுவார். மரியாதையும் நிதானமும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொதுமக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் முகத்துக்காக தளபதி அமைதியா இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேசி அரசியல் ஆக்கிட கூடாது. உண்மை வெல்லும், கோர்ட்டுக்கு போயிருக்கு, சிபிஐ விசாரிக்குது, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நீதி வெல்லுன்ற நம்பிக்கையில் தளபதி அவர்கள் இருக்காரு. அதற்கு நடுவில் இந்த பத்திரிகையாளர்களை வச்சு புஷ் பண்ணி அதை பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் 15 பேர் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, பெண்கள் இருந்தாங்க, கொச்சியா அதாவது நடிகைகளை பத்தி எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அப்படி பேசுறது. அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அவங்கள பத்தி பேசலாமா, அவங்கள நம்ம பொதுத்தளத்துல இப்படி கொண்டு வரலாமா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கே, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பத்தி நம்ம விமர்சனம் பண்றது தவறுன்றத பத்தி தான் இவங்களுக்கு சிந்திக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா, எதையாச்சும் ஒண்ணு பண்ணி அசிங்கப்படுத்தியாவது நம்ம தொப்புலையும் வைத்தியம் ஒப்பிக்கணும் என்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருந்ததுதான். நேற்றைய காணொலி பார்த்தேன். இவங்கெல்லாம் வந்து துடைத்து எரியப்பட வேண்டிய ஒரு சக்திகள், இவங்களை அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரி முதல்ல ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு பதிவு போட்டிருந்தார், நேர்மையான நடுநிலையான மீடியாக்கள் இருந்தால் சிறந்த தலைவர்கள் வருவாங்கன்றத. அப்படி ஒரு மீடியாக்கள் இங்க இருக்கான்றதே தெரியலங்க. ஒரு சிலர் தாங்க ஏதோ உண்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கைது பண்ணி முடக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது எனக்கு இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் மெயின் டாபிக் ஒன்றுக்குள்ள வர ஒருத்தர் மாட்டிருக்காரு. கரிக்கஞ்சி குரூப் மன்னிப்பு மன்னன் ஆதன் தமிழ் சேனலுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, எங்களோட அடி உக்கிரமா இருக்கும், விஜய் என்ன பெரிய வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு, தம்பி விஜயை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தாக்கிறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாதுப்பா, அவங்களோட வாக்கு வங்கி மொத்தமா சரிய போகுது. 8% வந்து பொது பல காலங்களில் வைகோ வாங்கியிருக்காரு, பல கட்சிகள் வாங்கியிருக்காங்க. இந்த 2 கட்சிக்கும் வேணான்றவங்க ஓட்டு போட்டு தான் அப்படி வந்திருக்கு. அது இல்லாம விஜய்க்கு நீ வந்து மக்களோட ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இப்பவே வந்து 20-25% வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. இதுல முதல்ல வந்து மண்டை உடைய போறது வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் தான் இந்த பக்கம் வரப்போகுது. அவரோட வாக்கு சதவீதம் 1-1.5% மாறப்போகுது. அந்த வெளிப்பாடு, அந்த கோபத்தின் வெளிப்பாடு பயம். ஏன்னா இவங்களால வசூல் பண்ண முடியாதுல்ல. திரும்ப வந்து நாங்க வந்து கட்சியை சந்திக்க போறோம், கட்சியை வந்து கொண்டு போக போறோம், மறுபடியும் வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்க போறோம், நாங்க பிரபாகரனின் பிள்ளைகள்னு சொல்லி நாடு முழுக்க வந்து உண்டி கொடுக்க முடியாதுல்ல, வசூல் நின்றுடும்ல. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த பயம் தான் காரணம், இந்த அச்சம் தான் காரணம். நேற்று ஒண்ணும் இல்ல, சவுக்கு மீடியால வந்து ஜெகதீசன், அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த ஜெகதீசன் அவர்கள் பேசுறாரு, புட்டு வச்சிருக்காரு அவரு. ஒரு விஷயம், அது என்னோட கருத்துக்கள்ல, அந்த கட்சியில 15 வருஷம் 20 வருஷம் பயணித்த ஆட்கள்ல அவரும் ஒருத்தர். அவர் போட்டு பொழந்து வச்சிருக்காரு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே அவ்வளவுதான், மாசம் பேடிஎம் பண்ணுங்க, கிரெடிட் ஆகிற மாதிரி எவ்வளவு பணம் வருது, இவங்க எங்கெங்கெல்லாம் வசூல்ல ஈடுபட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பணம் வாங்குறாங்கன்றதெல்லாம் புட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் சரிய போகுது. எனக்கு உண்மையாலே வந்து அண்ணன், நான் மரியாதையே பேசுறேன், அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசுறதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு விரக்தியின் வெளிப்பாடாக, கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் திமுக காரன் கூட இந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவானான்னு தெரியல. இவங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கல, நாங்க போடவே ஆரம்பிக்கல, நாங்க யார் தெரியுமா, என் பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் கேலிடான்னு சொல்லுவாங்க பார், அந்த மாதிரி இவங்க ஜட்டி போட போயிருக்காங்க. இப்ப உள்ள வந்துட்டாங்கன்னா, அங்கிள் பயமா இருக்குது அங்கிள், எதனா பண்ற போறீங்க அங்கிள், டேய் போயிட உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துட்டு நாங்க இங்க வந்துருக்கிறோம், நீங்க எல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு? உங்க கட்சிக்காரனே உங்களை மதிக்க மாட்டாங்க, கேண்டிடேட்டுக்கு ஆளை போட்டு காசை கலெக்ட் பண்ற ஒரு கேடுகட்ட கட்சி வச்சுக்கிற நீங்களே இவ்வளவு பேசும்போது, தன்னம்பிக்கையா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு உழைச்சு அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கட்சியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற எங்க தளபதிக்கு எவ்வளோ இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது காய்ஸ், இவங்களெல்லாம் நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நேற்று அந்த காணொலி பார்த்தேன், இவர் ஒண்ணு கேட்கற மாதிரி கேட்பாரா, இவர் பேசுற மாதிரி பேசுவாரா, நாங்க அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, ஜட்டி போட்டு வர இருங்கட சொல்லி பேசிட்டு இருக்கான். நீ என்ன வேணா பண்ணிட்டு வா, உன்னால ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பிறகு ஒரு சில நண்டு சிண்டுங்கள்லாம் ஒரு இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. இந்த பிண அரசியல் பண்ணி ஃபேமஸ் ஆன பசங்களாம் இருக்காங்க. ஒரு காலத்துல திமுக விமர்சனம் பண்ணி பேசின பையன், நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம், அவெல்லாம் வந்து நக்கீரன் குரூப் பத்திரிகையாளர்லாம் கிடையாது.
அது அவன் ஐடென்டி கார்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. சும்மா ஆபாசங்களை பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதாவது பர்சனல் அபியூஸ் பண்ணிக்கிட்டு பாடி ஷேமிங் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்த பையன், அவனெல்லாம் கூட்டு வந்து இறக்கி ஒரு அளவுக்கு தரம் தாண்டி போயிட்டீங்க. நீங்க உங்க தராதரம் இவ்வளவுதானா? இவங்க இறக்குற ஆளுங்கெல்லாம் பாருங்களேன், கட்டா குமார், டொமில் குப்பம் வவாலு, அந்த கில்லி படத்துல ஒரு காமெடி வரும் பார், அந்த மாதிரி இந்த கூட அதாவது அட்டாக் பண்றதுக்கு இறக்கி விடுற ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அட்டு பீஸ், காமெடி பீஸ். இவங்களெல்லாம் இறக்கி விட்டு எங்களை நீங்க வீழ்த்திருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க எதிர் விட ஆற்றலாம், நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க எதனா பேசுறோம், என்ன பண்ணுவாங்க, மிஸ் 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 என்ன பேசிட்டோம் மிஸ், அடிச்சிட்டோம் மிஸ்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, கைது பண்ண வேண்டியது. வா ஒத்தைக்கு ஒத்த பேசுவோம், களத்துல வா, சபைக்கு சபை நேருக்கு நேர் உட்காந்து பேசுவோம், தயாரா? பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை இறக்கி விட்டு ஒருத்தன் குளிர் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அதை தெரியாம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல்ல பணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்க எந்த லெவலுக்கும் போவானுங்க. இந்த வாயானது வந்து எங்க வேணாலும் போய் வைப்பானுங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. வாய் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு கூட்டம் பயங்கரமா களம் இறங்கி இருக்கு. அது பல முகங்கள்ல, பல சாயங்கள்ல, பல கலர்கள்ல வராங்க. பத்திரிகையாளர் என்ற பெயரில், அரசியல் விமர்சகர் என்ற பெயரில், நடுநிலையாளர் என்ற பெயரில். விஜய்க்கு ஆதரவு இருக்கு, திமுக வீழ்த்த முடியாது. விஜய்க்கு மக்கள் சக்தி இருக்கு, ஆனா திமுக வீழ்த்த முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வருது. விஜய் ஏடிஎம்கே கூட போனாதான் அவருக்கு வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உள்ள சொருவது, மேனிபுலேட் பண்றது. இப்போ சவுக்கு சங்கரே எடுத்துங்களேன், அவர் ஒரு 3 வேலையை சூப்பரா பார்ப்பாரு. அவரு முதல்ல ஆதரிச்சு பேசுவாரு, அதுக்கப்புறம் நடுநிலையா பேசுவாரு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் இழுக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கறது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு நெரட்டிவை செட் பண்ணுவாரு. அதனாலதான் மக்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. அதனால ஆமா இல்ல அவர் சொல்றது கரெக்ட் இல்லைன்னு, கரெக்ட்லாம் கிடையாது. அவரோட கட்சிக்கு விசுவாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கட்சிக்கு விசுவாசமா இருக்க வேணாமா? நம்ம உண்மையா இருக்க வேணாமா? தலைவனை நம்ம கேள்வி கேட்கிறோம், உரிமை இருக்கு, ரைட்டு. அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா? அந்த காரணங்களோட தான் நான் சொல்றேன். முதலில் கரூர் மக்கள் சந்திப்பு, 2வது தேர்தல் பிரச்சார பரப்புரை, 3வதாக உண்மையான தீபாவளி நவம்பர் மாதத்தில் திமுகவினருக்கு கொடுக்கப்படும். இவங்க என்ன பரிசு கொடுக்கிறது? நம் தளபதி அவர்கள் கொடுக்க போறார் ஒரு பரிசு, தீபாவளி பரிசு. தாங்கவே மாட்டானுங்க. விமர்சனங்கள் வரும். தளபதி அவர்கள் கரூர் மக்களை சந்தித்ததற்கு பிறகும் ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அதற்கான பதிலும் அன்று நாம் கொடுப்போம். ஏன்னா அந்த மக்கள் தளபதியை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நம் தளபதி அவர்கள் தயாராகி விட்டார். அந்த நிகழ்வோட நீங்க பாருங்க. இனி தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லதே நடக்கும் நான் நம்புறேன். கான்பிடண்டா இருங்க. உண்மையிலே சொல்றேன், எந்த ஒரு டைவென்ஷனுக்கும் போவாதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க. அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான். நம்ம நம்பணும், நம் தலைவனை நம்ம நம்பணும், நம்ம கட்சியை நம்ம நம்பணும், நம்மளை கைவிட்ட மாட்டாங்க நம்ம நம்பணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. கைது பண்ண ஒவ்வொருத்தருக்கும் பெயில் போட்டு அவங்களுக்கான சட்ட பிரச்சனைகளை பார்த்து சரி பண்ணி அவங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி கைதானவங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு எவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காங்க தெரியுமா? எந்த மாவட்ட செயலாளரும் போலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சேலம் பார்த்திபன் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள் அன்றிலிருந்து இருந்து இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. களத்துல சட்ட ரீதியாகவும் சரி, அந்த மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் களத்துல நின்று சேலம் பார்த்திபன் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? யாரும் போகல, யாரும் பேசல. கள அரசியல் என்பது வேற. நம்ம ஆன்லைன்ல உட்காந்து 1000 விஷயங்கள் பேசலாம். கள அரசியல் வேற மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கே தெரியும், கலை யதார்த்தம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்தும் திரும்ப திரும்ப அபாண்டங்களையும் பொய்களையும் பேசி மற்றவங்க சொல்றதை கேட்டு நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம பேசுறது பல பேரின் வாய்களில் எலும்புகளாக பயன்படுகிறது. நம்மளே எலும்பை போடக்கூடாது. நம்ம போட வேண்டிய எலும்பு என்ன மாதிரியான எலும்பா இருக்கணும்ன்றத நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் தாழ்மையாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.